இந்த பையன் இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாரையுமே தொந்தரவு பண்ணுவான். ஸ்கூலுக்கு வந்துட்டானா எல்லாருக்குமே ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருவாங்க இவன் வந்துட்டான் அப்படின்ட்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ணிருக்கான். இந்த பையனை பார்த்து இவனும் ஆடு ஒண்ணு புதுசா மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்ல அந்த பையன்ட்ட போய் நான் கால்ல போட்டிருக்க ஷூக்கு கிஸ் பண்ணுடா அப்படிங்கிறான். இதை கேட்ட இந்த பையனும் நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க இவனுக்கு சரியான கோவம் வந்து இந்த பையன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாங்க. இந்த பையனோட பாட்டி இருந்துட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்கா சாரி கேளு என் பேரண்ட்ட அப்படிங்கிறாங்க. வந்துட்டு சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு கதவை சாத்துறான். அந்த பாட்டி இருந்துட்டு இவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாங்க. அடுத்த நாள் அந்த சாபத்தால இவன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா மாறிட்டான். அப்புறமா இவனு வந்துட்டு வேகமா ஸ்கூலுக்கு போறான். அங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவன் கிட்ட அடி வாங்கின எல்லாருமே சேர்ந்து இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவன் அந்த பாட்டி கிட்டயும் இந்த பையன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். அந்த பாட்டியும் அந்த சாபத்தை திரும்பி வாங்கிக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் இவனும் அவனோட பழைய உருவத்துக்கு வந்துடுறான். இவன் அந்த பையனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போக அந்த பாட்டியோட சாபம் மறுபடியும் வேலை செஞ்சு இவனோட பணக்கார அப்பா ஸ்கூல்ல தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.